अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। ஷேகுமார்களுடைய இஹ்சானாத்துகளை வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் நமக்கு அல்லாஹை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார்கள். மார்க்கப்படி வாழ்வதை கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமன்றி நம்முடைய உலக வாழ்க்கையிலும் ஷேகுமார்களுடைய இஹ்சானாத்துகள் அளவிட முடியாதது இஹ்சானாத்துகள். நம்முடைய கண்ணியமிகு சுபூரி ஷேகுபில்லா அவர்கள் எப்போ பார்த்தாலும் வாய் திறந்தால் என் ஷேக் எனக்கு என்ன கொடுத்தாங்க, என் ஷேக் எப்படி வாழ வச்சாங்க, இதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தா யாராக இருந்தாலும் ஷேக்கின் மேல் அளவற்ற காதல் உண்டாயிரும். அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்நாளெலாம் பேசியதெல்லாம் ரசூல் பேசியதெல்லாம் ஷேகுமார் நமக்கு செய்த இஹ்சானாத்துகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்ச இஹ்சானாத்துகள், அல்லாஹ் நமக்கு செஞ்ச இஹ்சானாத்துகள். இதுதான் அவங்க பயானே. எப்பவுமே அந்த பயான் அதுதான் பேசுவாங்க. மிகுதமாக அவங்களுடைய பயான்கள் ஆயாத்துகள் அஹாதீஸுகள்லாம் இருக்காது. ஆனால் எல்லா மக்களையும் அழுக வச்சுருவாங்க. மணிக்கணக்கில் பேசுவாங்க, பல மணி நேரங்கள் பேசுவாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, என் ஷேக்நாத்துடைய ஹசான் என்ன எப்படி பயான் செய்கிறது, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாத காலத்தில் என் ஜும்மா அப்பவும் எங்களுக்கு கைவிடலை. சர்க்கார் நாயகமும் சில நேரங்களில் அந்த ஆரம்ப காலத்தில் வறுமையில் வாழ்ந்த காலத்திலும் தன் முரீதுகளை சர்க்கார் எப்படி கண்ணியப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ரோஸ் சொன்னாங்க, ஃபைசி நாயகத்துடைய பிள்ளை நூருல்லா சஜாதா அல்-ஆரிஃப் பில்லா, அவங்க சின்ன வயசில் சர்க்கார் வாங்கி கொடுத்த கைலி கட்டி இந்த கைலி கிழிஞ்சு போச்சுன்னு சர்க்கார்கிட்ட சொல்கிறாங்க. இவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. சர்க்கார் கைலி கிழிஞ்சு போச்சு விளையாடும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எடுத்து ஜோப்லேருந்து ₹1 எடுத்து காசு எடுத்து கொடுத்தா எத்தாப்புல டைலர் இருக்கார், அங்கே போய் தச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கைலி கிழிஞ்சு மகனார் கைலி கிழிஞ்சு போச்சுன்னு ₹1 கொடுத்து கைலி தைக்க சொல்லிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. போன அப்படின்னு சர்க்கார் உள்ளே போய் பீரோவில் போய் 2 புது கைலி எடுத்துகிட்டு வெளியே நானும் ஏடி சாபம் இருந்தோம். ஆளுக்கு ஒரு கைலி மறைச்சி கொண்டு வந்தாங்க. சர்க்கார் துணியை போட்டு மறைச்சி கொண்டு இப்போ அவங்க பேக் எங்கே உள்ளே வச்சுக்கோங்க, ₹100 கேட்பார் அப்படின்ட்டு சர்க்கார் அந்த கைலி கொண்டு எனக்கு ஒரு கைலி, சுபூரி ஷேகுபில்லாவுக்கு ஒரு கைலி, ஏடி சாப்னா நம்ம நாகூரில் ஏடி அலி ஹசன் சாபுன்னு அவங்களுக்கு ஒரு கைலி கொடுத்து சர்க்கார் மெதுவாக போயிருங்க, மற்ற காமிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ ஷேகுமார்கள் தம் பிள்ளைகளை விட தம் முரீதுகளை எவ்வளோ நேசிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு பிள்ளைகளுக்கு வேணும்னா கையில் மூட்டி கட்டிக்கப்பா, அந்த கைலி கிழிஞ்சால் மூட்டி கட்ட கேட்டிட்டு தான், அதுக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்னு அவருக்கு ₹1 காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டு புது கைலி கொண்டு தன் முரீதுகளுக்கு கொடுக்குறாங்க. இப்படிலாம் ஏமா ஹிதுமத் சேவை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் பார்த்துருக்கோம். ரமதானில் சர்க்கார் நேரத்துக்கு ஹதியாக்கள் வரும், ப்ரெட்டு வரும், இப்போ பன்னு உள்ளுக்குள்ளே க்ரீம் வச்சு உள்ளுக்குள்ளே அந்த தேங்காய் மசாலா மாதிரி இனிப்பு மசாலா மாதிரிச்சு பெரிய இவ்வளோ பிரிச்சிருக்கும் ப்ரெட்டு. சர்க்காருக்கு ஒன்று ஹதியா கொடுப்பாங்க ரம்ஜானில். சர்க்கார் பிள்ளைங்கள்லாம் நவர் நவர் பீர்பாய்களுக்கு நவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் அதை எடுத்து தாங்களே வெட்டுவாங்க. 7 துண்டா 8 துண்டா அப்படி வெட்டி எல்லா பீர்பாய்களும் கொடுப்பாங்க. அவங்க சர்க்காரோட பேரப்பிள்ளைங்க நிறைய பேர், 7-8 பேர் அப்போவே சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. எல்லாம் வருவாங்க. வந்தாலும் சர்க்கார் தாலீமில் உட்காரு, எல்லாருக்கும் குடும்பம் உடம்பு கிடைக்கும், அவ்வளோதான். ஸ்பெஷலாக அவங்க எடுத்து கொடுக்குறது தான் கிடையாது. அங்கேருந்து மாம்பழம் பிசுக்காரங்க ஜமாத்து இமாம் பசங்க பெரிய பெரிய மாம்பழமாக அமுச்சு வைப்பாங்க சர்க்கார். அப்படியே தூக்கி மூட்டை கட்டி வரக்கூடிய பீர்பாய்களுக்கு இது அப்படி உள்ளே வச்சுருவாங்க சர்க்கார். வச்சு வரக்கூடியவங்களை எல்லாம் பீர்பாய்களுக்கு பிடிச்சி கொடுப்பாங்க. நூலில் சர்க்கார் கறி வாங்குங்க சர்க்கார், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. நான் என்ன செய்கிறது, உங்களுக்கு கறி வாங்க நான் தயாராக இல்லை, பீர்பாய்கள் வரணும்னு துவா செய்யும், முரீதுகள் வரணும்னு. முரீதுகள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வாங்குவோம், நீ சேர்ந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு வாங்கலாம். சஜாதாக்கள் ரம்ஜா அப்துல்லா சஜாதாக்கள் சர்க்கார்ட்ட எதுவும் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. நிஜமா அவங்க வந்தால் அவங்களுக்கு சோறாக்குவோம், அப்போ நீ சேர்ந்து சாப்பிட்டுக்க, அவ்வளோதான், கொடுக்க முடியாது அப்படின்றவாங்க சர்க்கார் நாயகம். அந்த மாதிரி எஜமானுடைய இஹ்சானாத்துகள் இருக்குது. தன் குடும்பத்தாரை விட முரீதுகளை எப்படி நேசித்தாங்க இந்த செய்தியை நிறையா சொல்லி காட்டுவாங்க சுபூரி ஷேகுபில்லா.
வந்து சர்க்கார் வீட்டில் சோறாக்குவாங்க, பீர்பாகெல்லாம் சாப்பிடுவாங்க. சர்க்கார் பேரப்பில் வருவார், அவரை உட்கார வச்சு சர்க்கார் அவருக்கு இப்போ அவருக்கு சின்ன துண்டா வைப்பான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெக் பீஸாக பீர்பாகிலுக்கு வைப்பாங்க. கோழிக்கறி பெரிய பெரிய பீஸாக வச்சுட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன துண்டாக வைங்க எதுவும் இருந்தால், அந்த மாதிரி ஜம்மா சொல்லுவாங்க. அப்போது ஷேகுமார்கள் தன்னுடைய முரீதுகளை, ஏன்னா இவர்கள் ஆன்மீகத்தில் அல்லாவுக்காக வேண்டி நேசிக்கக்கூடியவர்கள். நாம் நம் குடும்பத்தார் நேசிக்கிறோம், இந்த குடும்பத்தை நேசிக்கிறது வந்து தன் நஃப்ஸுக்காக நேசிக்கிறது. அது எல்லாம் தான் நேசிக்குது. ஆடு கூட தன் குட்டி நேசிக்கத்தானே செய்யுது. மன் அஹப்ப லில்லாஹி, அல்லாவுக்காக உள்ள நேசம் அதுதான் நம்ம ஈமானில் பரிபூர்ணத்துவத்தை கொடுக்கும் என்று ஷேகுமார்கள் நன்கு விளங்கியிருந்தார்கள். சுப்ரி ஷா கிப்லா கூட நிறைய பயணங்கள் நாம் செஞ்சுருக்கோம். 20 வருஷமாக பரவச்சேரி போய் சேர்ந்து 95லேருந்து 2020 வரைக்கும் 25 வருஷம் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. திக்ர் மஜ்லிஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. போங்க பார்த்தா காரில் ஒரு சூட்கேஸ் வச்சுருப்பாங்க. இந்த சூட்கேஸை திறந்தால் அதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும். அதை எடுத்தால் ஷேகுநாயகத்துடைய தொப்பியை 2-3 கவர் போட்டு பத்திரமா வச்சுருப்பாங்க. சர்க்கார் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தொப்பி, பரக்கத்தான ஒரு ப்ரௌன் கலர், இந்த மாதிரி சிஸ்டி கலர் தொப்பி ஒன்று. அந்த தொப்பியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, கண்ணில் ஒத்தி கையில் வச்சுக்கிட்டு துவா செஞ்சுட்டே வருவாங்க. ரொம்ப நேரம், அரை மணி நேரம் துவா செய்வாங்க அந்த தொப்பி கையில் வச்சுக்கிட்டு. அல்லாஹ் தஆலா இதன் பரக்கத்தில் என் துவாவை கபூல் செய்வானாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் காரில் கண்ணை மூடி துவா செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ரொம்ப நேரம் துவா செய்வாங்க தொப்பி கையில் வச்சுக்கிட்டு. சஹாபாக்களுடைய பழக்கம் அது. ஹாலித் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அதன் காரணமாக வெற்றி கொடு அல்லான்னு கேட்பாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான்னு வந்தது. அது மாதிரி ஷேகுநாயகம் அவங்களுக்கு நேரடியாக கொடுத்து அந்த தொப்பியை கையில் வச்சுக்கிட்டு துவா செய்வாங்க. அப்படி 80 நேரம் துவா செய்வாங்க. அப்புறம் மறுபடியும் அதை சுருட்டி கண்ணிலெல்லாம் ஊற்றி தூக்கி சூட்கேஸில் வச்சுருவாங்க. அது எப்பயுமே சஃபரோ ஹதரில் அந்த தொப்பி கையில் வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும், ஊரில் இருந்தாலும் சரி, சஃபரில் போனாலும் சரி, அதை வச்சு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறதுக்காக வேண்டி பெரியவருடைய பழக்கத்தில் ஒரு பழக்கம். அதுக்கடுத்து ஃபாஸ்டன் பாஸ் உட்காரும் கண்ணை மூடி, ஃபோன்லாம் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருது. ஒரு அரை மணி நேரம் ஃபாஸ்டன் பாஸ் செய்வாங்க. அப்புறம் தான் மற்ற பேச்சுக்கெல்லாம் பேசுவாங்க. அவங்க வீட்டில் போனாங்கன்னா டெய்லி ஃபஜ்தோடு குர்ஆன் ஓதுவாங்க. சுப்ரி ஷா கிப்லா ஒரு அரை மணி நேரம். அப்போ ஃபோன் எத்தனை பேரும் வரும், அது பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்க, எடுக்கவே மாட்டாங்க. அரை மணி நேரம் குர்ஆன் மெதுவாக தான் ஓதுவாங்க. நாம் வந்து அவங்க ஒரு பக்கம் ஓதுறதுக்குள்ள நம்ம 10 பக்கம் ஓதிடலாம். அந்தளவு மெதுவாக தான் ஓதுவாங்க. அலம் நஷு ரஹ்லக சதுரக வவதஅனா அப்படின்னு நிறுத்தி நிதானமாக ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் குர்ஆன் ஓதுவாங்க. அந்த மாதிரி ஓதுகிற நேரத்தில் ஃபோன்லாம் அடிச்சுட்டே இருக்க, எடுக்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதிலே தான் முழு கவனமாக இருப்பாங்க. இந்த நண்பண்புகளை அவங்க ஷேகுநாயகத்தை கற்றுக்கிட்டாங்க. ஃபைஸ் நாயகம் எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஊரில் போனாலும் குர்ஆன் ஓதுறதை விட மாட்டாங்க. குர்ஆன் எடுத்து உட்காந்து 1 மணி நேரம் குர்ஆன் ஓதி முழுசாக ஓதிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. ஃபாஸ்டன் பாஸுக்கு விட மாட்டாங்க. ஃபைஸ் நாயகம் குர்ஆன் ஓதுறதுலேயும் ஃபாஸ்டன் பாஸுக்கர்லேயும் அவங்க என்றைக்குமே அதை பின்தங்க மாட்டாங்க. இது ஷேகுமார்களுடைய பழக்கம். சர்க்கார் அது மாதிரி துவா கேட்கறதுலையும் சர்க்கார் ரொம்ப நீண்ட நேரம் துவா செய்வாங்க. சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆரிஃபின்களில் மேலானவர்கள் யார் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறார்களோ, இன்னும் யார் அதிகமாக துவா செய்கிறார்களோ அவர்கள் ஆரிஃபின்களில் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல அதில் அதிகமாக நேரம் செலவழிப்பாங்க. அதே மாதிரி பாணி துவா ஓதுறதுலையும் குர்ஆன் ஓதுறதுலையும் அதிகமாக நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக சுப்ரி ஷா கிப்லாவையும் நான் பார்த்துருக்கிறேன். சஃபரில் அது ஹதரில் இன்னொரு நல்ல பழக்கம் என்னென்னு கேட்டால், வண்டியில் போயிட்டு இருக்கோம், ஒரு பள்ளிவாசல் வரும், நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க தன் சுய தேவை பிஷாப் போனால் போயிட்டு வந்துடுவோம். இப்போ இங்கே பள்ளிவாசல் நிப்பாட்டி வரும்போது இந்த பள்ளியில் இருக்க இமாமு அந்த மோசினுக்கு காசு கொடுக்காம வர மாட்டாங்க. 100-50 கொடுத்து தான் வருவாங்க. ஒரு தொழுகை போகிறோம், அசத்தொழுகை வச்சு ஒரு பள்ளிவாசல் நிப்பாட்டு அசத்தொழுகிறோம், அந்த பள்ளி இமாமுக்கு 100 ரூபா, மோதினாருக்கு 100 ரூபா காசு கொடுத்துட்டு தான் வருவாங்க. எங்கே ஆலிங்களை கண்டு பேசினாலும் காசு கொடுக்காம வர மாட்டாங்க. அவங்கள இது என் ஷேகுநாயகத்துடைய பழக்கம். என் சர்க்கார் வீட்டில் கல்யாணம் வைப்பாங்க. சர்க்காரில் கல்யாணத்துக்கு எத்தனை ஆலிம் வந்திருக்கிறாங்களோ அத்தனை ஆலிமும் சர்க்கார் நாயகம் கட்டாக பணம் வச்சுக்கிட்டு 200 100 ரூபா கட்டு 200 ரூபா கட்டு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு 200 கொடுப்பாங்க. பிற்காலத்தில் 500 ரூபா வரக்கூடிய அத்தனை ஆலிம்களுக்கும் ஆளுக்கு 500 ரூபா. ஷேகுநாயகத்துடைய பழக்கம். அவங்க பேரப்பிள்ளைங்க கல்யாணத்தில், இந்த கல்யாணத்தில் யார் வந்தாலும் உலமாக்கள் வந்தால் வெறுங்கையாக என் சர்க்கார் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி 27 சர்க்கார் ரமலானில் 27க்கு சர்க்கார் வருவாங்க. ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் 1000 2000. கடைசி 2002 எஜமானோட 27 எல்லாருக்கும் 5000 கொடுத்தாங்க. சுமாராக 35 ஆலிம் ஷாக்கள் இருந்தோம். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு
சர்க்கார் தர்பாரில் 1000 பேர் மக்கள் வந்திருந்தாங்க. அதில் ஆலிம்கள் மட்டும் 35 பேர் இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபா சர்க்கார். எனக்கும் 5000 கொடுத்தாங்க. எல்லா ஆலிம்களுக்கும். சர்க்கார் சொன்னாங்க, ஏப்பா இந்த 27ல் அவங்க வெளியூர் போய் பயான் செஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது 5000 காசு கிடைக்கும். அவங்க எல்லோரும் என்கிட்ட ஷேகுன்னு தேடி வந்துட்டாங்க, நான் சும்மா அனுப்ப விரும்பலன்னு. எல்லாருக்கும் 5000 ரூபா. அந்த மாதிரி ஷேகமானுடைய பெரிய நல் பழக்கங்களில் ஒன்று. அதை அப்படியே சுபுரி ஷாக்கெல்லாம் பின்பற்றுவாங்க. நீங்கள் ஷேக்குடைய பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றினா தான் உண்மை முறியுது. ஜி அதுதான் ஃபனாஃபி ஷேக். சுபுரி ஷா பயானில் சொல்லுவாங்க, ஃபனாஃபி ஷேக்னா ரொம்ப பேர் கையில் முராக்கபலை, நான் இல்லை ஷேக்கு மைனையும் ஷேக் மோஜூன்னு உட்காந்துட்டு ஃபாசன் பாசுக்கிற செஞ்சால் இதுக்கு ஃபனாஃபி ஷேக் தசவுரே ஷேக்குன்னு விளங்கிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லுவாங்க, நீ 1000 தடவை நான் இல்லை ஷேக்குன்னு நீ ஷேக்காக ஆயிடுவே. நீ அது எப்படி ஆக முடியும்? ஒரு மாங்காய் தூக்கி முன்னாடி வச்சுக்கிது, மாங்காய் இல்லை தேங்காய் தேங்காய்ண்டா அது தேங்காய் ஆயிருமா? அது மாங்காவை தான் இருக்கும். அது நீ 1,00,000 தடவை சொன்னாலும் மாங்காய் இது மாங்காய் கிடையாது, தேங்காய்ண்டா தேங்காய் ஆயிருமா? அது எப்படி ஆக முடியாது? ஒரு சில பேர் முராக்கபர் நான் இல்லை ஷேக். அது எப்படி? ஷேக்குடைய அவங்களுடைய பண்பாடுகளை உங்களை கொண்டு வரணும். அப்போ தான் அது ஃபனாஃபி ஷேக்காக ஆகும். அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, அவங்க எப்படி ஹிதமத் செஞ்சாங்க, அவங்க எப்படி தன் நேரங்களை செலவு பண்ணாங்க, அவர்கள் எப்படி தர்மம் செஞ்சாங்க, அதை பின்பற்று. அதே மாதிரி சுபுரி ஷேக்கெல்லாம் எந்த ஆலிம்களை சந்தித்தாலும் காசு கொடுக்காம விட மாட்டாங்க. ஒரு 1000 2000 அவங்க கையில் காசு கொடுத்துருவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் யார் ஆலிம் ஷேக்கில் பார்த்தாலும் அல்ல அவங்கள தேடி எந்த ஆலிம்கள் வந்தாலும் சரி தான். எப்போல்லாம் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேனோ அப்போல்லாம் கையில் காசு கொடுப்பாங்க. புறவச்சேன்னு வந்த பின்னாடி பல தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். போகும்போதெல்லாம் கையில் 500 1000 காசு கொடுக்காம விட மாட்டாங்க. நான் மட்டும் இல்லை, எந்த ஆலிம்கள் வந்தாலும். கடைசியாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்க நாங்கள் குடும்பத்தோடு போயிருந்தோம். எல்லா குடும்பத்தாரையும் வர சொல்லி எல்லார் கையிலையும், என்னுடைய கையில் மட்டும் இல்லை, என் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பேத்திங்க, பேரன் பேத்திங்க, அத்தனை பேர் கையிலையும் காசு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது அவங்களுடைய, அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 ரூபா காசு எடுத்து கொடுத்து, இது அவங்க தகப்பனாருக்கு, பாபாவும் எங்கள் தகப்பனார் அப்துல் காதர் ஹசரத் அவங்களும் சுபுரி ஷாவும் ஆரம்ப காலத்து நண்பர்கள், அவங்களுக்கு இது கொடுத்துருங்கன்னு அதை வேறு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஈகை குணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. காசு கொடுக்காமல் அனுப்பவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கம். அதே மாதிரி அவங்களுக்கு கூட நாங்கள் எந்த சஃபரில் போவோம், பல ஊர்களுக்கு பயானுக்கு போவோம். போயிட்டு வரும்போது கட்டாயமாக எனக்கு ஒரு 200 500 காசு கொடுக்காம விட மாட்டாங்க. எங்கே போட்டு வந்தாலும் உடனே ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இது அவங்களுடைய மிகச்சிறந்த பண்பாடுகளில் ஒரு பண்பாடாக இருந்தது. இப்போ அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. எல்லோரும் ஜனாஸா தொழுக போயிருந்தோம். ஜனாஸாவில் கலந்து கொண்ட அத்தனை ஆலிம் ஷாக்களுக்கும் அவங்களுடைய மகனார் அப்துல் ரஸாக் எல்லாருக்கும் ஆளுக்கு 500 1000 காசு கொடுக்குறாரு. நீ வேணவே வேணாங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் பா வந்தால் சும்மா அனுப்ப மாட்டாங்க, அதனால் நான் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு ஜனாஸாவுக்கு வந்த அத்தனை ஆலிம் ஷாக்களுக்கும் ஆளுக்கு 1000 ரூபா. இங்கே ஒரு 50 100 ஆலிம் ஷாக்கள் வந்திருப்பாங்க அவங்க மூத்துக்கு. அத்தனை ஆலிம் ஷாக்களுக்கும் ஆளுக்கு 500 1000 அவங்க மகனார் காசு கொடுத்தாரு. போன மாதம் மௌத்துக்கு போனவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாடு அவங்களும் கற்றுக்கொண்டார்கள், அவங்க பிள்ளைங்களும் கற்றுக் கொடுத்தாங்க. நம்மளாம் இதெல்லாம் கற்றுக்கணும். இந்த தீனுடைய சேவையை நாம் எங்கே செய்கிறோம்? அந்த உலமாக்கள் தான் இந்த மார்க்கத்தை பாதுகாத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்தா அது அல்லாஹ்வுக்கு நேரடியாக கொடுத்த மாதிரி அப்படின்னு இந்துக்களில் பழமொழி சொல்லுவாங்க, சிவனுக்கு செய்வதே சிவனடியார்களுக்கு செய்யும். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டியதே அல்லாஹ்வுடைய சேவையை செய்யக்கூடிய இந்த ஆரிஃபீன்களுக்கு, ஷேகுமார்களுக்கு, ஆலிம்களுக்கு கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி அவர்கள் வறுமையில் வாழ்ந்த காலம் ஒரு காலம். அல்லாஹ் செல்வங்கள் கொடுத்த பொழுது தன்னுடைய ஷேகுமார்கள், தன்னுடைய ஷேகநாயத்துக்கும் அவங்களோட ஹான்தானுக்கும் அள்ளி கொடுப்பவராக இருந்தார்கள். சுபுரி ஷேக் சொன்னாங்க, தாதா சர்க்கார் வந்தாங்க. தாதா சர்க்கார் வந்த பொழுது தாதா சர்க்கார் ஒவ்வொரு வருஷமும் புறவச்சேரிக்கு பட்டமளிப்பில் வருவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் அவங்களை உணவு பொறுப்பு ஏற்றுக்குவாங்க. இப்போ இந்த வாட்டி நான் பொறுப்பேற்றுக்கிறேன். மனே, என் வீட்டில் என் மகள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. சர்க்கார் வந்து துவா செஞ்சாங்கன்னா அல்லா தாலா என் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பான் அப்படின்னு சொல்லி என் ஷேகநாத்தை கேட்டு வாங்கிட்டு, வயசுனா தான் பொறுப்புதாரி, சர்க்கார்ட்ட கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் கையில் காசு இல்லை. மனைவி போட்டிருந்த கொஞ்சம் நகை, 3 பவுன் நகை இருந்துச்சு. அது படவாப்பா வாங்கி கொடுத்த குலாம் ரசூல் சாப் வாங்கி கொடுத்த நகை ஒன்று இருந்துச்சு, 3 பவுன் நகை. அந்த நகையை விற்று கொண்டு போய்
உடனே எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து பெண் தாய்மார்கள் வீட்டில் நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து தாதா சர்க்கார் நாஷ்டா வகை வகையாக 20 வகை செஞ்சாச்சு. இங்கேருந்து அது வரைக்கும் பெரிய தஸ்தர் விரித்து 20 வகை நாஷ்டா. சர்க்கார் வந்து உட்காந்தாங்க. தாதா சர்க்கார் இப்படி பார்த்தாங்க. எசப் கோன் பனாய, இது எல்லாம் யாருப்பா செஞ்சது அப்படின்னு. என் மனைவி மக்கள் தான் செஞ்சாங்க. ஹோட்டலில் வாங்கிக்கூடாது ஷேகுமார்களுக்கு. ஷேகுமார்களுக்கு ஹோட்டலில் வாங்கிக்கிறது, யார்கிட்ட போய் கடையில் வாங்கிட்டு வரக்கூடாது. அவங்க வீட்டில் உட்காந்து செஞ்சு கொடுக்கணும். அதுதான் முழுமையாக துவா வாங்கிறதுக்கு வழி. ஹோட்டலில் காஸ்ட்டுக்கு இப்படி அந்த ஹோட்டல் நாள் இந்த ஹோட்டல் நாள் வாங்கிட்டோப்பா வரிசையாக வைக்கிறது அது பெருசாக கிடையாது. அது அவங்களே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகிறாங்க. அவங்க துவா வாங்கணும்ல. அதனால் வரிசையாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் காலையில் நாஷ்டா கறியில் மீன் மது இறால் அப்புறம் இட்லி தோசை என்னென்ன இருக்கோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. தாதா சர்க்கார் அவங்க 1-2 சாப்பிடுவாங்க. ஏன்னா அதிகமாக ஒரு துண்டு மீன் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க ஒரு இட்லி சாப்பிட்ருப்பாங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு கையை கூட கழுவாமல் கை நீட்டுவாங்க. எல்லா ஆபாதர் இவங்க ஆபாதாக வை, இவங்க பிள்ளைங்கள்லாம் ஆபாதாக எல்லாம் எல்லாருக்கும் வரிசையாக துவா செஞ்சாங்க. கை கூட கழுவாமல் இந்த சாப்பிட்ட கையிலேட்டு தாதா சர்க்கார் துவா செஞ்சாங்க. போனது 3 பவுன். இல்லை அதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு கொடுத்தான், மாப்பிள்ளை கிடச்சிது, திருமணம் நடந்தது, எல்லா துவாக்களும் எல்லாத்துல வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஷேகுமார்களை கவனிக்கிறதுல கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டாங்க. என்ன செலவானாலும் சர்க்கார் இவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு. இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. என் சர்க்கார் நாயகம் வந்து சுகுர் ஷேக் விழாவட்டுக்கு வருவாங்க. வருஷம் ஒரு எடுத்து தாலீம் தங்கி தாலீம் செய்வாங்க. அப்போது ஒரு தடவை சர்க்கார் வந்திருந்தபோது பாத்ரூம் கொஞ்சம் இருக்கலாக இருக்குமா. சர்க்கார் சுகுர் ஷேக்குடைய வீடு, சொந்த வீடு கட்டியிருந்தாங்க. அந்த பாத்ரூம் 3 அடி இருக்கும். சர்க்கார் உள்ளே போய் பாத்ரூம் போயிட்டு எந்திரிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் 1 அடி விசாலமாக இருந்தால் எனக்கு நல்ல ஆசை, திரும்புறதுக்கு உட்காரதுக்கு எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. வரேன்னு சொல்லிட்டாங்க சர்க்கார் நாயகம். இன்னும் 10 நாள் இருக்குது, நீ சரி பண்ணிடலாம் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணிட்டு ஆளை கூப்பிட்டு பாத்ரூம் செவத்தை இடித்து ஃபுல்லாக கீழே டைல்ஸ் தான் போட்டிருக்கு. ஒரு ஹாலில் அட்டாச் பாத்ரூம் மாதிரி, ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூம் மாதிரி ஒரு ஹாலு உள்ள ஒரு ரூமு, சர்க்கார் தங்கிறதுக்கு ஒரு ரூமு, அதில் அட்டாச் பாத்ரூம். அப்போ செவரு இடிக்குதுன்னா அதெல்லாம் கட்டி முடிச்ச பின்னாடி எல்லாம் டைல்ஸு ஃபுல்லாக, செவத்துலேயும் டைல்ஸு, கீழேயும் டைல்ஸு, ஹால்லேயும் டைல்ஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, ஃபுல்லாக எல்லாம் போட்டிருக்கு. இடிங்கன்ட்டாங்க. சர்க்காருக்கு இன்னும் 1 அடி தள்ளி வைக்கணுன்ட்டு கொத்தனார் கூப்பிட்டு ஒரு பக்கம் செவத்தை ஃபுல்லாக இடிச்சு ஹாலுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி, ரூம்லேருந்து போனால் ஹாலில் கொஞ்சம் செவத்து 1 அடி தள்ளி திரும்ப செவத்தை கட்டி மறுபடியும் ஃபுல் டைல்ஸு கீழே மேலே எல்லாம் போட்டு சர்க்காருக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் ஜமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் இப்போ நல்லா இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளோ செலவாச்சு தெரியல. ஒரு செவத்தையே ஃபுல்லாக இடித்து டைல்ஸையும் இடித்து இப்போ ஹாலையும் சரி பண்ணி ஃபுல்லாக மறுபடியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு பெயிண்ட்டு கிட்ட அடித்து சுத்தமாக வச்சுட்டாங்க. சர்க்கார் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. இது பெரியவருடைய பழக்கம். தன் ஷேகநாயகத்துடைய ஒரு சின்ன ஹிதமத்துக்காக வேண்டி எவ்வளவும் செலவழிப்பதற்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அந்தளவுக்கு எங்கள் சர்க்கார் தாதா சர்க்கார் லால்பேட்டைக்கு வருவாங்க. வரும்போது அவங்களுக்காக வேண்டி படுக்கிறது கட்டல் எப்படி தெரியுமா, ஆசாரி கூப்பிட்டு மரக்கட்டல் செய்வாங்க. இரும்பு கட்டல் சத்தம் வரும், இருந்துச்சு உட்காந்தா கிங் கிங் சத்தம் வரும். அது சர்க்கார் கிடைக்கலாக்கூடாதுன்ட்டு மரத்தில் கெட்டியாக மொத்தமாக அழகான கட்டல் செய்வாங்க. பெரிய கட்டல், பெரிய 2 அடி 2 பேரை படுக்கிற மாதிரி பெரிய கட்டல் அழகாக செஞ்சு அதில் வந்து இந்த தலைமட்டில் இந்த மைக்காலம் ஒட்டி அதில் மக்கா மதீனாவுடைய அமைப்புகள் இப்படி அவ்வளோ ஏற்பாடு செய்வாங்க. அது அவ்வளோ ஏற்பாடு செஞ்சு அவ்வளோ அழகான கட்டல்கள் செஞ்சு அது சைட்லலாம் மைக்கா வச்சு அடித்து மணவரை கட்டில்கள் மாதிரி தயார் செய்வாங்க. அதுக்கு உயரமான பெட்டு வாங்கி போட்டு, உயரமான பூத்தலாவணி எல்லாம் வாங்கி போட்டு யாரையும் உட்கார விட மாட்டாங்க. அதை வச்சு பெருசாக வச்சு சர்க்கார் வந்தோடனே அதில் 4 அதில் வந்து 4 கம்பி மட்டும் கொசு வலை மாதிரி அடிச்சிருக்கோம். எல்லாம் அட்டகாசமான ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. எல்லாம் செஞ்சு சர்க்கார் அதில் வந்து 2 நாள் படுத்திருப்பாங்க. படுத்துருந்து போனோன்னா என் ஷேகநாயகம் படுத்த கட்டல், அதில் வேறு யாரும் படுக்க அனுமதி இல்லை அப்படின்ட்டு அந்த கட்டில் போல்ட்டு நெட்லாம் ஃபுல்லாக கழட்டி அப்படியே பேக் பண்ணி இதில் போட்டு லாரி சர்வீஸில் போட்டு நேராக ஹைதராபாத் அனுப்பிச்சிடுவாங்க. ஹைதராபாத்தில் போய் இறங்கி சர்க்கார் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவை வரும்போதும், வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வந்தாங்கன்னா ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் ஒரு கட்டல் புதுசாக செஞ்சு தான் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. சர்க்கார் எவ்வளோ கட்டல் போய் எனக்கு அனுப்புவீங்க அப்படின்னு. சர்க்கார் அந்த கட்டல்லாம் அவங்க வீட்டில் இன்றைக்கி அவங்க சர்க்கார் வீட்டில் அவங்க பேரன் பேத்தி அவங்க மக எல்லா வீட்லையும் ஒரு கட்டில். சர்க்கார் எத்தனை கட்டில் வைக்கிறது வந்து அவங்க மகளுக்கு ஒரு கட்டில், பேரனுக்கு ஒரு கட்டில், பேத்திக்கு ஒரு கட்டில், அவங்க வீட்டில் கட்டல் எல்லாமே ஃபைசல் நாயகம் கொடுத்த கட்டல் தான்.
சர்க்காருடைய குடும்பத்தார் இருக்க எத்தனை கட்டு? சர்க்காருக்கு 9 பிள்ளைங்க. அதாவது சர்க்காருக்கு பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. இப்போ எத்தனை பேரா பிள்ளைங்க இருப்பாங்க? எல்லாம் கல்யாணத்துக்கு தான் கொடுக்குறது. புதுசாக போய் இறங்கிடும். அப்படி எஜமாவை படுத்த கட்டல நாம் எப்படி அடுத்தவங்க படுக்கிறது? எப்படி அவங்க உட்காந்த பெட்டு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஷேகுமார்களுக்காக தன்னுடைய நகையை விற்று ஒரு தடவை தாசக்கார் வந்துட்டாங்க. அவங்களை கவனிக்கிறதுக்கு கையில் காசு இல்லை. ஜி ஃபைது நாயகம் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க ஆண்கள் கட்டுறதுக்காக வேண்டி. அந்த இடம்னு சொன்னால் எப்படியும் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் இருக்கும். இன்னொரு 10,000 மொத்தம் 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டை விற்றுட்டாங்க. பாதி காசு நிலத்தை விற்று ஒருத்தட்ட காசு பேசி அட்வான்ஸை வாங்கி முழு காசை அவன் கொடுப்பா, காசு கொடுப்பா, சர்க்காருக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ரிஜிஸ்டர் கூட பண்ணிக்க வேண்டா அப்படின்ட்டு அவர் மொத்தமாக காசை வாங்கி பாதி இடத்த விற்று இப்போ சர்க்கார் அடங்கியிருக்க ஹான்கா இருக்க அதுக்கு பக்கத்தில் இப்போ பிராணியம் அடங்கியிருக்காங்களே அது பெரிய அதுவும் அந்த ஹான்கா இருக்குது அதுதான் விற்றுட்டாங்க. அதை விற்றுட்டு காசை வாங்கி சர்க்கார் 3 நாள் செலவழிக்கிறதுக்கு நிலத்தை விற்றாங்க. அந்த 3 நாள் எஜமானுக்கும் அவங்க கூட வரக்கூடியவங்களுக்கும் வகை வகையாக உணவுகள், தங்குமிடம், என்ன ஏற்பாடுகள், மேடை, மைக் செட்டு, என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவங்க பயான் ஏற்பாடு செஞ்சு சர்க்கார் வந்தால் அதில் ஒரே ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவரை சர்க்கார் ஆக்கிட்டாங்கன்னா நன்மை எனக்கு கிடைக்குமே அப்படின்ட்டு அவ்வளோ ஹிதமத் செஞ்சாங்க. போயிட்டாங்க. அந்த நிலத்தை பாதி கொடுத்துட்டாங்க. அந்த மிச்சம் உள்ள இடத்துல சர்க்கார் ஹான்கா கட்டி வாழ்ந்தாங்க. அதுதான் அடக்கமாக இருக்கிறாங்க சர்க்கார். எஜமானுடைய வஃபாத்துக்கு பின்னாடி சஜாதாக்கள் சர்க்காருடைய ஹான்கா மக்களுக்கு வசதி செய்யுங்க, விரிவுபடுத்தணுமே அப்படின்னு சொல்லி சர்க்கார் வித்த இடம் இருக்கு. அந்த வித்த இடத்துல வாங்கினவர் இது மாதிரி நிறைய ஒரு 10 வீடு கட்டி விட்டு, ஓட்டு வீடுகளை கட்டி விட்டு வாடகைக்கு விட்டார் அது வாங்கினவர். அப்போ சஜாதாக்கள் அந்த 10 வீட்டையும் வாடகைக்கு இவங்க வாங்கிட்டாங்க. இவங்க அந்த 10 வீட்டுக்கும் வாடகை கொடுத்து வரக்கூடிய பீர்பகை தங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலாவுடைய ஃபஸலை கொண்டு காசு கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. பீர்பகைலாம் சேர்ந்து காசு கொடுத்து சர்க்காருடைய நிலம், சர்க்கார் தான் கொடுத்தாங்க, நிலம் வாங்கி அந்த இடத்த ஃபுல்லாக அந்த 10 வீட்டையும் இடிச்சிட்டு பெரிய ஒரே ஹால் மாதிரி ஆக்கி, அப்போ சர்க்காருடைய வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அங்கே மேலே டென்ட் போட்டு அங்கே தான் சாப்பாடு வைப்பாங்க வருஷம் உருசலாம். இப்போ பிராணியமாவும் அங்கே தான் அடக்கியிருக்கிறாங்க. சர்க்காருடைய துணைவியார் நம்முடைய பிராணியமாவை சர்க்கார் அந்த இடத்துல தான் அடக்கியிருக்காங்க. எந்த இடம் தாதா சர்க்காருடைய வருகைக்காக விற்றாங்களோ திரும்ப அல்லாஹ் சைகநாதத்தை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பெரியோருடைய பழக்கம் நம்மலாம் கற்பனைக்கே எட்டி பார்க்க முடியாது. அதை வந்தால் காசு இல்லை போயாங்க. அவங்க எது இருந்தாலும் சரி, போட்டிருக்க கழுத்தில் போட்டிருக்க நகை நட்டு ஒன்றும் விட மாட்டாங்க. எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாங்க ஷேகுமார்களுக்காக வேண்டி. மத்தாய் ஜீஷ்த் ஹாதிம், என் ஷேഖ்னு சொல்லுவாங்க. மத்தாய் ஜீஷ்த் ஹாதிம் தர யார் பொருள் விட்டாதோ, இந்த உலகத்துடைய காசு பண்ண என்ன பெருசு, உன்னுடைய யார் உன் நேசருக்காக வேண்டி அவங்களுடைய வாசலில் கொண்டு போய் கொட்டி இதை அர்ப்பணமாக்கிடுத அப்படின்னு. அதே மாதிரி ஷேகுநாத்தை கற்றுக்கொண்ட பழக்கத்தை பின்பற்றக்கூடியவராக சுபீர் ஷேகுப்லா இருந்தாங்க. அவங்களும் மாதம் ஆனால் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸலில் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு போய் ஷேகுநாட்டை கொடுப்பாங்க. சர்க்கார் துவா செய்வாங்க. வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க, அடிக்கடி போவாங்க பயானுக்கு. போனாங்க, கிளம்புறதும் சர்க்கார் தர்பாரில் இருந்தான். திரும்ப வர்றது நேராக ஃபைது நேரத்துக்கு போய் அங்கேருந்து என்ன சாமான் கொண்டு வந்தாங்களோ, சூட் கேஸு என்ன சாமான் கொண்டு வந்தாங்களோ எல்லாத்துக்கும் போய் சர்க்காரை கொடுத்துறாரு. சர்க்கார் வீட்டுக்குள்ள விட்டுறது. சர்க்கார் அதை பிரித்து பார்த்து இது தனக்கு தேவையா, இது எடுத்துக்கிறோம், அத்திரப்பாடு எடுத்துக்கிறோமா, என்ன வேணுமே எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்து தான் வீட்டுக்கு கொண்டு போகிறது. இப்போ நாமெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க, வெளிநாட்டிலேருந்து சாமான்லாம் கொண்டு வந்து நேராக வீட்டில் போய் எல்லாத்தையும் இறக்கி மூட்டைலாம் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு அத்திரப்பாட்டில் ஒரு தைலம், ஒரு கோடாளி தைலம், 2 சோப்பு எடுத்து ஒரு கவரில் போட்டு சர்க்கார்ட்ட ஹதியா சர்க்கார் கொடுக்குறது. எல்லாத்தையுமே உங்களுக்கு தான், நீங்கள் பிச்சை போடுங்க என் குடும்பத்தாருக்கு அப்படின்னு சர்க்கார் நேரம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு வரும்போது சர்க்கார் சில நேரம் சொல்லுவாங்க, என்னப்பா நீ ஏதாவது சாமான் வாங்கிட்டு வந்துடுறீங்க, எனக்கு 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்படி பிடிச்சி கொடுக்குறதுங்க. அடுத்து வரும்போது அப்புறம் எல்லா சாமானும் 5 வாங்கிட்டு வருவாங்க. 5 சேலை இருக்கும், 5 துணி, ஜிப்பா துணி 5 இருக்கும், அப்படியே எல்லாமே 5 வாங்கிட்டு வருவாங்க. சுபீர் ஷேகுப்லா சர்க்காரை கொடுத்துருவாங்க. சர்க்கார் பிரித்து கொடுப்பாங்க எல்லாரும். இப்போ முதல்ல சர்க்கார்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் வாழ்நாள் கடைசி வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கினா நேராக சர்க்கார்ட்ட தான் போகிறது. மாதம் போவாங்க. துபாய், அபுதாபி, மலேசியா, சிங்கப்பூர்னு போவாங்க. வரும்போதெல்லாம் ஷேகுநாத்தில் போய் எல்லா சாமானும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு எஜமான் கொடுக்குறத வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. சர்க்கார் நாயத்துக்குன்னு நம்ம நியத்து வச்சது அவங்க தன் குடும்பத்தார் கூட கொடுக்க மாட்டாங்க, யார் ஆசைப்பட்டாலும்.
அப்படி எஜமானுடைய பழக்கம். ஒரு தடவை சொன்னாங்க, நான் வெளிநாட்டில் போகும்போது ஒரு அழகான ஒரு கடைக்கு போனோம். 2 சேலை இருந்துச்சு, ரொம்ப நல்ல டிசைனாக இருந்துச்சு. அதில் ஒரே மாடல், ஆனால் கலர் 2, ஒன்று பச்சை ஒன்று சிகப்பு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இந்த பச்சை ரொம்ப அழகாக இருக்குது, இது சர்க்கார் நேரத்துக்கு கொடுத்துட்டா சர்க்கார் பிராணியமாக கொடுக்குவாங்க, இந்த சிகப்பு நம்ம வீட்டுக்காரங்களுக்காண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 எடுத்துக்கிட்டேன். சிகப்பை விட பச்சை இன்னும் பலான்னு இருந்துச்சு. ஆனால் 2 விலை ஒன்று, மாடல் ஒன்று, எல்லாமே ஒன்று தான். என் மனசில் அப்படி வந்துச்சு. நான் 2யுமே எடுத்துக்கிட்டேன். எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆச்சுங்களா? வந்த பின்னாடி அந்த தடவை கப்பலில் போனாங்க போல தெரியுது. கப்பல் வந்து நாகப்பட்டினம் இறங்குச்சு. அதனால் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் நாகப்பட்டினம் இறங்கினா, நாகப்பட்டினம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேலு அந்த ஒரு தடவை சர்க்கார்ட்ட போகிற மாதிரி சூழ்நிலை இல்லை. எப்பயுமே சர்க்கார்ட்ட போயிட்டு எஜமான்ட்ட கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அப்போது வீட்டுக்கு போனால் இந்த சாமான்லாம் பார்த்துட்டு, இந்த 2 உங்களுக்கு ஒன்று, எம்மா ஷேக் நாயத்துடைய பிராணி அம்மாவுக்கு ஒன்றுன்னு 2 சேலை பார்த்தோம். அப்போ நாங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த பச்சையை நான் எடுத்துக்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க. சரிம்மா, 2 விலை ஒன்று, மாடல் ஒன்று, எல்லாம் ஒன்று தான். சிகப்பு சேலையை எடுத்துக்கிட்டு நான் பிராணி அம்மா சர்க்கார்ட்ட போய் கொடுத்தேன். சர்க்கார் நாயம் வச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே சர்க்கார்ட்ட வரதுக்குள்ளே என் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அந்த கையில் காசு இல்லாமல் நம்ம வீட்டுக்காரங்க அந்த பச்சை சேலையை கடையில் கொண்டு போய் விற்று அந்த காசை எடுத்து மகளுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி வந்து பார்த்தா அந்த சேலையை விற்றுட்டீங்க, காசு இல்லை, நீங்கள் காசு கையில் இல்லை, வைத்தியம் பண்ணுறது காசு வேணும், விற்றுட்டேன்னு சொன்னாங்க. இப்போ சர்க்கார்ட்ட இந்த செய்தி போய் சொன்னோன்னு சர்க்கார் சொன்னாங்க, அப்போ இது எதுவும் நடந்திருக்கு நடுவில், இவன் பின்ன வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்த சேலையை விற்கிற மாதிரி எல்லாம் ஏன் ஆக்கணும், இன்னும் நடந்துச்சு, எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்போ நான் செய்தி சொன்னேன். சர்க்கார் வாங்கும் போது என் கல்பில் இந்த பச்சை சேலையை சர்க்காருக்கு கொடுக்கணும்னு நினச்சி வாங்கினேன். இப்போ திடீர்னு மனசில் வந்து 2 ஒன்று, விலையும் ஒன்று, மாடெல்லாம் ஒன்று தானே, அப்படின்னு பச்சை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு சிகப்பு அவங்க கொண்டு, அதுதான் ஷேக்குன்னு எதை நீயத்தை வைத்தீங்களோ அதை வந்து அறவே மாற்றக்கூடாது, அதை நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சிந்தனையே வரக்கூடாது உங்கள் கல்வியில். அந்த சிந்தனை போட்டது அல்லா, நீங்கள் அல்லாவுக்குன்னு கொடுக்கறது மிக மேலானது கொடுக்கணும். அது சிந்தனையில் கொஞ்சம் ஹிலல் வந்தனால, அதில் இடையூறு வந்தனால அல்லா இந்த மாதிரி ஆக்கணும் அப்படின்னு. ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு தடவை சர்க்காருக்கு வாட்சி அழகான வாட்சி போடணும், கோல்டு கலர் வாட்சி ஒன்று ஏர்போர்ட்டில் இது சர்க்காருக்கு அதிகம் கொடுக்கணும்னு அழகாக மாட்டி வச்சுருந்தாங்க. கேட்டேன் எவ்வளோ விலைன்னு. அவன் $100 என்னமோ சொன்னாங்க. அப்படியா, சரி. பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு, அது எவ்வளோ, $90 அப்படின்னாங்க. ரெண்டும் மாடல் ஒன்று, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதில் வந்து வார், இந்த $90 வந்து வார், ரப்பர் வார் போட்டிருப்பாங்க இல்லையா, தோலில் வார் மாதிரி போட்டிருப்பாங்க, நுழைச்சி அதில் இந்த ஊசி மாதிரி சுருக்கி சொருவது வார். அது வந்து இப்படி மாட்டி டப்புன்னு அழுத்திக்குவாங்க இல்லையா, மெட்டல்லே வரும், வாட்சி இப்படி சொருவி இப்படி எடுத்து இப்படி அழுத்தி போட்டுக்குவாங்க. அது ஒரு $10 கூட. 2 மாடல் எல்லாம் அழகு, எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இது வார், அது மெட்டல். $10 கம்மியாக இருக்குது, பரவாயில்ல கொடுங்க, நல்ல 2 ஒன்று தான், $10 கம்மியாக இருக்கேன்னு கொடுங்க. அது மாதிரி சிந்தனை அது வந்துச்சு. சரி, அந்த சிந்தனையை விட்டுட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு சர்க்காருக்கு ஹதியாக கொடுத்து, சர்க்கார் வாங்கி நமக்கு அழகாக இருக்குமா அப்படின்ட்டு மாட்டினாங்க. மாட்டி வார் மாட்டோன்னா பத்தலை. சர்க்கார் கை நல்லா பெரிய கை, எஜமான அனுபவமாக இருப்பாங்க. என்னம்மா இப்படி இருக்குது, வார் வந்து சொருவுறதும் கொஞ்சம் கஷ்டமாச்சேப்பா, இந்த மெட்டல் இருக்குமே அமுத்துற மேலே இன்னும் நல்லா இருந்துருக்குமேப்பா அப்படின்னு எஜமா சொன்னாங்க. அது சர்க்கார் போட முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் நினச்சி, ஆஹா, என்ன அல்லா ஷேக்குக்கு எது மேலானதோ அதை கொண்டு வரணும், அதை விட்டுட்டு $10 காலு கம்மின்னு போய் வந்துட்டேன் அப்படின்னு இப்போ வருத்தப்பட்டேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கல்பில் எது வருதோ, அது உயர்ந்தது எதுவோ அதை கொண்டு வந்து ஷேக்கிட்ட கொடுக்கணும். வரைஞ்சிக்கலாம். நாம் பயன்படுத்துகிறத கொடுன்னு எஜமான் ஷேக்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் வாட்சி பயன்படுத்திட்டீங்க, இன்ஸ்டாகிராம் அன்பளிப்பாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஒரு ஃபோன் பயன்படுத்திட்டீங்க, இன்ஸ்டாகிராம் அன்பளிப்பாக கொடுக்கலாம், அப்படி கொடுக்கக்கூடாதான் ஷேக்குமார்கள். நீ பயன்படுத்தி, ஏன்னா அவர்கள் தொட்டு பயன்படுத்தி கொடுத்தால் உனக்கு அது பறக்கத்து. நீ பயன்படுத்தி அவனுக்கு கொடுக்கக்கூடாது, புதுசு வாங்கி கொடுக்கணும். புதுசாக யாரும் இல்லாமல் சீல் பிரிக்காத மொத்தத்தை கொண்டு எஜமான் ஷேக்குடைய கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பெரியோரில் செய்யக்கூடிய ஹிதுமாத்துகளில் அதுதான் உயர்ந்தது. அப்போ அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி எதையும் செய்ய தயாராக இருக்கணும் முரீதுடைய. இதான் ரசூல். பை ஷேக் முரீது என்பது ரசூல்லாம் சஹாபாக்களும் வாழ்ந்த மாதிரி தான். வளைஞ்சுங்களா, ஒரு சிறு துவா அவங்களுக்கு கிடைச்சா அதில் நம்ம வாழ்க்கையை ஆபத்தாக்கிடுவோம்.
ஒரு சஹாபி பெருமான்ட்ட வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என் வீடும் பக்கத்து வீடும் நல்ல ஒரு சின்ன காம்பவுண்ட் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பேரிச்ச மரம் வளர்ந்து என் வீட்டு வாசல், அது காம்பவுண்டை தாண்டி என் வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளே நிற்கிது, அங்கேருந்து பேரிச்ச மரங்கள்லாம் கீழே விழுந்துருது. உடனே அவர் வந்து இந்த எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறாரு, ஒன்று விடாமல், ஒரு பழம் கூட இங்கே தர்றதில்ல, அள்ளிட்டு போகிறார். என் குழந்தைங்க பார்த்து ஏங்குதுங்க. சில நேரம் கீழே விழுந்து யாராவது பையன் எடுத்து வாயில் வச்சுட்டான்னா பார்த்தா ஓடி வந்து வாயில் கை விட்டு அதையும் தூக்கி, ஏன் பாலம் என்ன நீ இருக்கிறான்ட்டு வாயில் கையை விட்டு அதையும் எடுத்துடுறாரு, மொத்தமாக கொண்டு போயிடுறாரு. அவருக்கு ஈமான் இல்லாத நிஃபாக் உள்ளவராக இருப்பார் தெரியுது, அவர் முஸ்லீம் தான் பேருக்கு, எதுவும் தர்றதில்லைன்னா. சரி அவர் கூப்பிடுங்கன்னாங்க. வந்தார். எப்பா, உன் தோட்டம் உன் வீட்டில் உள்ள மரம் அங்கே இருக்குது, உன் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீ பயன்படுத்திக்கலாம், அது நேராக விளந்து இவங்க வீட்டுக்கு மேலே வந்துடுச்சு, அதை ஒன்று வெட்டி எடுத்துரு. இல்லை அப்படி செய்ய முடியாது, வித்துரு, இல்லைன்னா இவங்களுக்கு வித்துரு, அந்த பழங்கள்லாம் இவங்க சாப்பிட்டு போட்டோம். இல்லை நான் விற்க முடியும், நல்ல பழம், அழகான நல்ல டேஸ்டான பழமாக இருக்குது, நான் விற்க முடியாது அதை அப்படின்ட்டு. சரி, அந்த உழுகிற பழத்தை அன்பளிப்பாக அவங்களுக்கு கொடுத்துடலாம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்களே, அதுவும் தர முடியாதுன்ட்டு. முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கேட்க மாட்டார். பெருமானை சொன்னாங்கன்னா, நீ இந்த ஒரு தோட்டத்துக்கு காசு கேட்டாலும் கொடுக்கல, ஜி பணத்தை கேட்டும் கொடுக்கல, அன்பளிப்பாக கேட்டாலும் கொடுக்கல, சரி அல்லாவுக்காக இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அவருக்கு கொடுத்துரு, உனக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் தோட்டத்தையே அல்லாட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்ட்டார். முனாஃபிக். கல்வியில் ஈமான் இருந்தால் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம். உடனே அவர் சரி போப்பா அப்படின்ட்டார். அவர் போயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை வந்து பக்கத்தில் இன்னொரு சாஹி பார்த்துட்டு இருந்தாங்க. அதாச்சுங்களா, அவர் வந்து யார சொல்லலாம், இப்போ வந்து அந்த தோட்டத்தை அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டா, மரத்தை கொடுத்துட்டா சொர்க்கத்தில் தோட்டம் கொடுப்பேன்னு சொன்னேன். அவருக்கு மட்டுமா, யார் அதை வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் உண்டுப்பா, அப்படி யார் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. உடனே ஓடுறாரு அவர் வீட்டுக்கு. சரி போய், தம்பி அந்த தோட்டம் அந்த பேரிச்ச மரத்தில் விலை 1000 ரூபா தான், இல்லை ஒரு பேரிச்ச மரத்தில் விலை 1000 ரூபா, நான் உனக்கு 5000 ரூபா தரேன், அதை கொடுத்துறேன். இல்லை தர முடியாது. சரி அப்படின்னா ஒன்று சரி, எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அதில் 1000 பேரிச்ச மரம் இருக்குது, பெரிய தோட்டம் மதீனா பக்கத்தில், அதை உனக்கு கொடுத்துறேன், தோட்டத்தோடு எழுதி கொடுத்துறேன், அது ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. அப்போனா சரி இருசு, அப்போனா சரி வச்சுக்கோங்க, இது கொடுங்க அப்படி. அந்த தோட்டத்தை 1000 மரம் உள்ள தோட்டத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு மரத்தை விலை பேசி வாங்கிட்டாங்க. நேராக வந்து யார ரசூலுல்லாஹ், அந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டேன், அதை உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்துங்க யார ரசூலுல்லாஹ், ஆனால் அந்த தோட்டம் எனக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்ட்டாங்க சொல்லுறாங்க. அப்போ பெருமானார்ட்ட வாயால் சொர்க்கத்துடைய ஒரு தோட்டத்தை வாங்கணும்னு ஆசையில் அவங்க துனியாவோட தோட்டத்தை கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த துனியாவுடைய காசு, அற்ப காசு என்னடா, அவங்களுடைய ஒரு சொல், அவங்களுடைய ஒரு துவா சாதாரண துவாவா இது, அது எவ்வளோ பெரிய துவா, அந்த துவா வாங்கிறதுக்காண்டி எதுவும் நீ செய்யலாம். ஷேகுமாருடைய துவா வாங்கிறதுக்காண்டி எதையும் நீ செய்யலாங்கிறது அவங்களுடைய பழக்கம். தாதா சர்கார் வந்து பயான் செய்வாங்க எப்பயுமே. இங்கே வருவாங்க, வருஷம் ஒரு தடவை 2 தடவை வருவாங்க. நாகூர் ஷெரீஃபில் ஒரு பயான் செய்வாங்க, லால்பேட்டையில் ஒரு பயான் செய்வாங்க. இமாமுடைய பயான் அசரோடு ஆரம்பித்து அசர் தொட்டு சில உலமாக்கள் பேசுவாங்க, மகரிப் இஷா 10 மணி 11 மணிக்கு தாசருக்கு ஆரம்பிப்பாங்க பயான். ஜனங்க வந்த ஜனங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் பேசியிருப்பாங்க. தாசகத்தின் பயானுக்கு முன்னாடி சுபுர் ஷாக்வேல பேச விடுவாங்க, எல்லாம் உற்சாகமாகிடுவாங்க. சுபுர் ஷாக்வேல பேசினாங்கன்னா அப்படியே தமாஷா இருக்கும் அவங்க பேச்சு. பேசி பேசி எல்லாத்தையும் ஒரு உலுக்கி எல்லோரும் தூங்குறவங்களாம் எந்திரிச்சு உட்கார வச்சு அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவங்க கொடுத்துருந்தோம். ஆரம்ப கால பேச்சுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே சிரிப்பு தான். 1 மணி நேரம் சேர்ந்து 1 மணி நேரம் வயிறு வலிக்க சிரிச்சிடுவாங்க எல்லோரும், அந்த மாதிரி பேச்சு. கடைசியாக அவங்க பயான்கள்லாம் அந்த சிரிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு, அழுக வைக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பகால பயான்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சிரிப்பு தான். அந்த சொல்ல வந்த செய்தியை அந்த சிரிப்பாக சொல்லுவாங்க. ஒரு தடவை பயானை சொல்கிறாங்க, இப்போ அடுத்து பெரியவங்க மகான் பேச்ச ஆரம்பிக்க போகிறாங்க, 11 மணி ஆயிடுச்சு, யாரும் தூங்காதீங்க, தூக்கத்தில் பாதியை ஒன்று விளங்கி நீங்கள் போய் பாதி அமல் செஞ்சு ஒன்று கிடக்க ஒன்று விளங்கி, அது பெரிய பிரச்சனையாக போயிட்டாது. வந்து ஒரு ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இது முடிக்கிறதுக்காக வேண்டி. ஒருத்தர் தன் பொண்ணை கட்டி கொடுத்தாரு. புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் அப்பப்போ சின்ன சின்ன தகராறுகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என் கொடுக்கல் வாங்கல, தர வேண்டிய நகையை ஒழுங்காக கொடுக்கல, தர வேண்டிய சீர் சாமான் ஒழுங்காக கொடுக்கல, அதில் பிரச்சனை. கடைசியாக 10 பவுன் நகையை வாங்கிட்டு வான்னு நிற்கிறார், பேசின 10 பவுன் நகையை.
அது பஞ்சாயத்து அத்தாட்ட கேட்குது, அத்தா இப்போ முடியலமா பின்னாடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் வீட்டுக்கு தகராறு போயிட்டு இருக்கு, 4-5 வருஷத்துல தகராறு போயிட்டு தான் இருக்குது. அந்த மருமகனுக்கு முட்டுக்காலில் வலி வந்துருச்சு. முட்டுக்கால் என்ன செஞ்சாலும் சரியாக மாட்டேங்குது. வைத்தியத்தை போய் கேட்டார். அந்த வைத்தியத்துக்கு வழுக்கத்தலையை வச்சு கட்டி அது நீங்கள் ஒரு நைட்டு 2 நைட்டு படுத்திங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வைத்தியர். வழுக்கத்தலைன்னா வழுக்குத்தலைன்னு இல்லை, வழுக்கத்தழைன்னு ஒரு தழை. அப்படி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை அந்த இலையை பிச்சு அந்த இலையை வச்சு கட்டணும் அப்படின்னு. அவன் வழுக்கத்தலை இருக்குல்ல, அதை தலையில் முட்டிக்கால் வச்சு கட்டணும்னு நினைக்கிட்டான். சரி கட்டிடுறீங்கன்னு வந்துட்டான். யாருடா வழுக்கத்தலையை கொடுப்பா? அது ஒரு நாள் முட்டுக்கால் வச்சு அவன் தலையை நம்ம கட்டணும்னா அது நடக்குமா? பொண்டாட்டி ரொம்ப கவலையாக பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வழுக்கத்தலையை வச்சு கட்டினா தான் முட்டிக்கால் நல்லா போன்னு சொல்லிட்டாரு. யார் தலை வழுக்கத்தலை எங்கே போய் தேட்டுறதுன்னு. அப்போ அந்த பிவி சொன்னால் எங்கள் அத்தா தலை வழுக்கத்தலை தான். ஆனால் நீங்கள் 10 பவுன் நகை வேணான்னு சொல்லிடுங்க. ஐயோ முட்டுக்கால் வலி உயிரை போகுது, நகையாவது ஒன்றாவது. ஆனால் அதுக்கு ஏற்பாடு செய்யலாம். நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, அத்தா தூங்கும் போது எங்கள் வழுக்கத்தலையை வச்சு கட்டிங்க, தலையில் வச்சு கட்டிங்க. ஆனால் அவர் தெரியாமல் கட்டிக்கணும்னு சரி அவரை பார்த்துக்கலான்ட்டாங்க. நேராக அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி மாமனார் வயசான தூக்கம் இல்லை, அவங்க வயசானவங்க அரை தூக்கம் தான் இருப்பாங்க. நல்லா தூங்கும் போது கழுத்து துணியை போட்டான். இழுத்து முட்டுக்காலில் கட்டலான்னு இருக்கான். அவன் கத்தா முழிச்சிக்கிட்டான். ஐயோ 10 பவுன் நகைக்கானு கொலை செய்கிறான், என்னைய கழுத்தை நெரிக்கிறான்னு ஒரே கத்து. அத்தனை ஊரே திரண்டுருச்சு. எல்லாம் திரண்டுன்னா கையுங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஏன்டா 10 பவுன் நகைக்கானு மாமனார் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுறேங்க. ஐயோ கிடையாதுங்க, வைத்தியத்தை போனேன், வழுக்கத்தலை. நேராக வைத்தியத்தை ஏன்னா வழுக்கத்தலையை கட்ட சொன்னீங்களே, காலில் வச்சு முட்டியில் வச்சு. சார் அவன் வந்தான் முழுசாக கேட்காம போயிட்டான். வழுக்கத்தலை அவன் தலை இருக்குது, நல்ல வேலை அவன் பாதிட்டு போயிட்டான். வழுக்கத்தலை அந்த தலையை வாங்கி நல்லா இடித்து கட்டணும்னு சொன்னேன், அதை கேட்காம போயிட்டான். அது எந்த தலைன்னு கேட்டால் நான் எடுத்து கொடுத்துருப்பேன், அல்லது எந்த செடின்னு காமிச்சிருப்பேன் அப்படின்னு. இப்படி அதனால் பாதி விலங்குனா இந்த கதி தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன ஒரே சிரிப்பு. இது நான் சுருக்கமாக சொன்னேன் உங்களுக்கு. அந்த கதையை நீட்டி சொன்னாங்கன்னா அடேங்க அப்பா மொத்த சபையும் சிரிக்கி எல்லாம் உற்சாகமாயிட்டாங்க. அப்புறம் சர்க்கார் உட்காந்து பயன் செய்வாங்க. சர்க்கார் பயனுக்கு முன்னாடி அவனுக்கு பேச விட்டுருவாங்க. நம்ம ஃபைஜினா எந்த ஊருக்கு போனாலும் சரி தான், சர்க்கார் எங்கே போனாலும் சுபுர் ஷாக்கபில்லா கூட்டிகிட்டு போவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 30-40 வருஷம் சர்க்காரை கூப்பிட்டு தான் எங்கே போனாலும் முன்னாடி பேச விட்டுறது. அவங்க சபையே கலகலன்னு ஆக்கி விட்டுருவாங்க. எல்லோரும் உட்காந்து ரெடியாக உட்காந்து அப்புறம் சர்க்கார் பயானை ஆன்மீக பயானை எதுவுமே கேட்பாங்க. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி பழக்கம் அது. எந்த சஃபரில் போனாலும் சுபுர் ஷாக்கபில்லா கூட்டிகிட்டு போவாங்க ஃபைஜி நாயகம். சர்க்கார் பழக்கம், ஃபைஜி நாயகத்துடைய பழக்கம், வண்டியில் போகும்போது வரும்போதும் காரில் தூங்க மாட்டாங்க. சுபுர் ஷாக்கபில்லாவையும் தூங்க விட மாட்டாங்க. தூங்கினா டிரைவர் தூங்கிடுவார், நிமிச்சிட்டு உட்காந்துரு அப்படின்னு. ராத் தஸ்பீ அப்படின்னு. சர்க்காரம் உட்காந்து சுப்ஹானல்லா 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 பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. வண்டி யாரையும் கிராஸ் பண்ணும்போது, இந்த வண்டியை மற்றவங்க கிராஸ் பண்ணும்போது பிஸ்மில்லா 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 சுப்ஹானல்லா சுப்ஹானல்லா ஒதித்தான் வந்துருப்பாங்க. வழியா வண்டியில் தூங்க மாட்டாங்க சர்க்கார். சுபுர் ஷாக்கபில்லா சொன்னாங்க என்னையும் தூங்க விட மாட்டாங்க. அதனால் இரவெல்லாம் பயன் செஞ்சுட்டு காலையில் கிளம்புவோம். இரவெல்லாம் தூங்காமல் இருந்து பகல்லையும் தூங்குறது இல்லை. அப்படி தூங்காமல் இருந்து அவன் கண்ணில் தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு சுபுர் ஷாக்கபில்லா. கடைசி வரைக்கும் பார்க்கலாம் எஜமானுடைய கண்ணில், சுபுர் ஷாக்கபில்லா கண்ணில் எப்படி எப்போ தான் கண்ணில் இருந்து சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது தண்ணி இப்படி ஈங்கி வடியும் 2 கண்ணிலையும். அது எஜமானுடைய ஆரம்ப காலத்தில் 20-30 வருஷம் தூக்கம் இல்லாமல் இருந்த அதனால் ஏற்பட்டது அது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேயும் தண்ணி வலியும் இப்படி. அந்த மாதிரி அவர்கள் சூஃபியாக்களோட பரக்காத்துகள். மிஸ்கின் அந்த பழக்க சர்க்காரோட அந்த ஒரு பழக்கத்தில் மிஸ்கினும் வண்டியில் தூங்குறதுக்கு இல்லை. எப்போ எந்த சஃபரில் எங்கே போனாலும் சரி பின்னாடி எல்லாம் தூங்கிட்டு வருவாங்க. நான் தஸ்பீ ஓதிட்டு பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு ஓதிட்டு தான் வர்றது. தூங்குறதே கிடையாது வண்டியில். காரில் போனாலும் சரி. அந்த மாதிரி ஷேகுமாருடைய அந்த பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வழியை உண்டாக்கும், மிகப்பெரிய ஒரு பரக்கத்துக்களை காட்டக்கூடியதாக இருக்குது. தாசர்கார் கூட ரொம்ப முகபத்தாக இருப்பாங்க. தாசர்கார் சுபுர் ஷாக்கபில்லா அங்கே வந்தாலும் சுபுரி புலாவ் சுபுரிக்கு அப்படி. தாசர்காரோட பழக்கம் நாகூர் ஷெரீஃப் வந்தாங்கன்னா அவங்களுடைய குலஃபாக்கள் 2ஆக பிரிச்சுருவாங்க. 2ஆக பிரித்து பட்டிமன்றம் ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. இதுமையா போல்
லா இலாஹ இல்லல்லாஹ் का माना क्या है, லா இலாஹ இல்லல்லாஹ் का माना ये, तो उसका इनकार कर. ரெண்டாவது பட்டிமன்ற மாதிரி பிரிச்சிடுறது. தரீகத் ஷேഖமார்கள் அவசியம், நீங்கள் 5 பேரும் பேசுகிறீங்க, அவசியம் இல்லை நீங்கள் பேசுங்க. இவங்க ஆதாரம் காட்டணும், அங்கே பதில் சொல்லணும். மாஷா அல்லா போல், தூ ஐசா போல், தூ ஐசா போல் எடுத்து கொடுப்பாங்க. 2 பேரையும் விட்டுருவாங்க சர்க்கார்னு. ஏன்னா வெளியில் போய் கேட்டால் பதில் சொல்லணும், அந்த மாதிரி பழக்கம். சில நேரங்களில் இப்போ 2 பிரிச்சிருவாங்க. 5 பேர் இங்கே உட்காருங்க, நீங்களாம் உட்காருங்க. அப்படி நீங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்றோம். கேள்வி கேட்குற குரூப்பு, இங்கே பதில் சொல்கிற குரூப், அது பிரித்து விட்ருவாங்க. தான் சர்க்கார் இவங்க கேட்குறது அவங்க பதில் சொல்கிறது. சுபர் ஷேக் பிளாசம் ஒரு தடவை என்னை பதில் சொல்கிற குரூப்பில் உட்கார வச்சுட்டாங்க சர்க்கார். ஆஹா, மசுஹர் கேபாத் ஏ 5 ஜனே ஏ 5 பிரித்து விட்டாங்க. பதில் சொல்கிற குரூப்பில் உட்கார வச்சுட்டாங்க. ஆஹா, ஒன்றுமே தெரியாது எனக்கு. என்ன ஆதாரம் காட்டுறதுக்கு ஆயத்து தெரியுமா, அதிகம் தெரியுமா, என்ன சரின்னு தெரியலையே. டக்குன்னு வெளியில் நாகூர் ஷெரீஃப் வெளியே போனால் சிங்கப்பூர் கடை, சிங்கப்பூர் சாமான், வெளிநாட்டு சாமான் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் ஒரு டேப் ரிகார்டு வித் ரேடியோ, அதில் எஃப்எம்மு எல்லாமே, எல்லாம் பக்கம் லைட்டு, டார்ச் லைட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே செட்டு மாதிரி இருக்கும். செட்டு ரேடியோ செட்டு, அதில் டேப் ரிகார்டும் இருக்கும், டார்ச் லைட்டும் இருக்கும். அப்படி 2 பக்கம் லைட் எரியும், பேட்ரி சார்ஜர் லைட்டு. அதோடு அது வந்து எஃப்எம் ரேடியோவும் இருக்கும், ஆல் இண்டியா ரேடியோ எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி செட்டு ஒன்று சர்க்காருக்கு அது பிடிக்கும். தாஸ் சர்க்காருக்கு வாங்கிட்டு வந்து தாஸ் சர்க்கார் முடி வச்சு ஒரு புதுசாக வாங்கிட்டு வச்சுட்டாங்க. கேரே லைட் எரியுது ஃபுல்லாக, வீடியோ வெளிச்சம் வரும், வரவில்லையே அப்படின்ட்டாங்க. அப்புறம் கரெக்டாக ஹைதராபாத்துடைய ரேடியோ இருக்கும்ல, அதை டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ எஃப்எம்ஏ சர்க்கார் அப்படி இதை ரேடியோ அப்படி சொல்லிட்டுன்னு हैदराबाद न्यूज़ वासी, अरे माशा अल्लाह अल्लाह आबाद, ये रिश्वत दे दिया बा, इसको यहाँ बिठा दो घंटा. சுபூர் ஷா லஞ்சம் கொடுத்துட்டாரு. அவரை பதில் சொல்கிற குரூப்ல இருந்து கேள்வி சொல்கிற குரூப்பில் மற்ற உட்கார வச்சுருங்க. படி உயிரே வந்துருச்சு, போன உயிர் திரும்ப வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி ஷேகுமார்களுக்கு வந்து இதாக இருந்தாலும் முதல்ல கொண்டு கொடுக்கறது அவங்க வேலை. பெரிய அந்த சுபூர் ஷேக் நான் பயணங்கிற சஃபரில் பார்த்துருக்கேன் பல தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ். நிறைய பயணங்களில் அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்தில் பொண்ணு வீடு வந்து பொண்ணு குடும்பத்தார் சுபூர் ஷேக் பில்லாவுடைய முரீதுகள், பொண்ணுடைய அம்மா, அவங்க குடும்பத்தார், அத்தா எல்லாமே முரீதுகள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முரீதில் அவங்க வேற ஒருத்தவங்க. கல்யாணத்துக்கு இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனால் வெளியிருந்தே உள்ளுக்குள்ளே பயங்கரமான இசை கச்சேரி, இசை நடக்குது. இசை நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், இது இங்கே பார்த்தாலும் அந்த பேனர் இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சுபர்ஷாந்த் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் உள்ளே வருது மண்டபத்துக்குள்ளே அப்படின்ட்டாங்க. பயானுக்கு காலை 10 மணிக்கு போகிறோம். இங்கே போனால் கூட்டி போவாங்க. போனால் அப்போ உள்ள சொல்கிறாங்க, இது ஸ்பீக்கரில் போடல, உள்ளுக்குள்ளே தனி மேடை போட்டு குரங்குரத்தி மாதிரி டான்ஸ்லாம் வச்சு பொம்பளை ஆம்பளைலாம் கூப்பிட்டு மியூசிக் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஆம்பளை பொம்பளைலாம் இருப்பாங்க, டான்ஸ் அடிச்சுக்கிட்டு பாடுவாங்க. அதை கொண்டு வச்சுருக்காங்க முஸ்லீம் கல்யாணத்தில். அவங்க தனி மேடையை ஒன்று போட்டு இசை கச்சேரி வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் உள்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்க. உடனே பொண்ணுட்டுக்காரங்களாம் பயந்து போய் மாப்பிட்டுக்காரங்க தயவு செய்து ஏற்பாடு மாப்பிட்டுக்காரங்க. காசு வந்துச்சுன்னா மனுஷங்க திமிரு பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் கெஞ்சி தயவு செய்து நிப்பாட்டுங்கன்னா சரி நிப்பாட்டான். அவங்க உட்காந்துட்டாங்க எல்லாருமே, டான்ஸ் வச்சு பொம்பளை ஆம்பளை எல்லாம் உட்காந்துட்டாங்க. இவங்க உள்ளே போனாங்க, நானும் உள்ளே போனேன். எங்கே போனாலும் ஆளுக்கு 10 நிமிஷம் பயன் செய்யுது. மிஸ்கினை 10 நிமிஷம் பேசுவோம், அப்புறம் அவங்க பேசுவாங்க. நான் 10 நிமிஷம் பயன் பேசணும்னா அவங்க பிடிக்கிறாங்க. மார்க்க சட்டங்களுக்கு விரோதமாக எல்லா அரசுக்கு பிடிக்கும் இல்லாத காரியங்களை நம்ம செய்கிறது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத பற்றி செம்ம பயான் முடிஞ்சு, குத்துபா முடிஞ்சு, நிக்காஹ் ஓதிட்டாங்க. அடுத்து சாப்பாட்டுக்கு போகணும். அப்போ உட்காந்துருக்குறாங்க, முசாபா செஞ்சுட்ருக்காங்க. மறுபடியும் போட்டு விட்டாங்க. அவங்க காசு கொடுத்து வர வச்சுருக்காங்க இல்லையா, மாப்பிள்ளை எடுக்கிறாங்க, அடிக்கடா அப்படின்ட்டாங்க. அவங்க அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா போட்டு அடிக்கிட்டு டன்னுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுபர் ஷேக் இறங்கி இந்த பாத்ரூம் போகிற மாதிரி வெளியே வந்து நானும் அவங்க கார் ஏறி கிளம்பி விட்டு போட்டோம். கிளம்பி போகிற வச்சுட்டு வந்தாச்சு. சாப்பிடலாம் இல்லைங்க. இப்போ இசை நடக்குதோ அப்போ எங்களுக்கு என்ன வேலை
அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரவி வச்சுங்க. ஷேக் வந்துட்டு சாப்பிடாமல் போயிட்டாங்க. இந்த செய்தி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு, பொண்ணுடைய குடும்பத்தாருக்கு பரவி, பொண்ணுடைய அம்மா இதை கேட்டு அப்படியே தலை சுற்றி அவங்களுக்கு பிபி ஏறி மயக்கம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அவங்க மயக்கம் போட்டு கீழே ஒன்று அவங்கள தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க எல்லாரும். இந்த மாதிரி நடந்து போச்சு சர்க்காருக்குன்னு. அப்புறம் அவங்க தெளிவடைஞ்சு இந்த மாதிரி வந்து கரெக்டாக மன்னிச்சுங்க சர்க்கார், மாப்பிட்டுக்காரங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கேட்டு போனாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க. சொல்கிறதுல எது ஹக்கோ எது பாத்திலோ சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ஊருக்கு ஜும்மாவுக்கு நானும் சுபர் ஷேக்லாம் கிளம்பி போயிடுவோம். சுபர் ஷேக் அல்லாத்துல புது கார் ஒன்று கொடுத்தான். இந்த கார் அல்லா கொடுத்துட்டான். இந்த கார் வந்து இங்கே இருக்கிறதுக்கு அல்ல, அல்லாவுடைய சேவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் 10-15 வருஷம் ஒரு ஜும்மா கூட வீட்டில் இருக்கிறது இல்லை. எங்கேயாவது கிளம்பி ஏதோ ஒரு பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு செஞ்சு கிளம்பிடுது. ஒரு நாச்சியார் கோயில் போயிருந்தோம். நாச்சியார் கோயில் பிஎஸ்பி ஜெயின் லாபி நசர் பாக்கியாத்தில் நாசராக இருந்தாங்கல்ல, அவங்க வந்து நாச்சியார் கோயிலில். அப்போது அங்கே பாக்கியாத்து நின்ற பின்னாடி நாச்சியார் கோயில் மதரசாவில் நாசராக சேர்ந்தாங்க. அவங்கள நியமிச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள பார்க்க போயிருந்தோம். பள்ளிவாசலில் அவங்க தொழுவ வருவாங்க, சலாம் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு, அன்றைக்கி சுபர் ஷேக் பயான் என்ன பயானு, உலமாக்களை கண்ணியப்படுத்துவது எப்படி அப்படின்னு ரொம்ப காரசாரமான பயான். ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு இருக்கிறாருன்னா அவங்களுடைய அருமை தெரியாமல் இருக்கிறாங்க ஊருக்காரங்க. ஒரு ஜெயிலுக்கு ஒரு மந்திரி சுற்றி பார்க்க வராரு அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் உள்ள அத்தனை பேருக்கு அன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு போடுறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறானுவோ. அன்றைக்கி அவங்களுக்கு தலையெல்லாம் சீவி தலை முடியெல்லாம் வெட்டி அவங்கள பார்த்து புதுசாக்கி அவன் நல்ல முறையில் ஜெயில் இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி இடத்தெல்லாம் கழுவி விட்டு சுத்தம் பண்ணி நல்லா தட்டெலாம் மாற்றி வச்சு நல்லா கொடுக்குறாங்க. ஒரு ஜெயிலுக்கு ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்காண்டி ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு வந்தால் அல்லாஹ் தாலா அந்த ஊரில் எத்தனை கபர்வாசி இருக்கணும் அத்தனை கபர்வாசியும் அல்லாஹ் தாலா அன்றைக்கி வேதனை நிப்பாட்டிறாங்க. ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு வந்துட்டு போனால், ஒரு ஆலிமை கண்ணியமிக்க ஆலிமில் ஊர்லேயே இருந்தாங்க, அந்த கபர்வாசிக்கு வேதனையும் நடக்காது. இப்போ உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாவின் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, பெரியத்தா, சின்னத்தாலாம் போய் சேர்ந்துட்டாங்க. என்னைக்காவது ஃபாத்தியா ஓதிருக்கியா நீ? என்னைக்காவது கபரில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கியா நீ? அப்போ உங்கள் ஊரில் இருக்கிற ஆலிம் சாவின் மூலமாக அவருக்கு பலன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க துவா செய்கிறாங்க. ஆலிமுடைய பெருமை நீ அறியாமல் உட்காந்துருக்கு. இப்படி பயான் சப்ஜெக்ட் புரிஞ்சுங்களா? பயான் முடித்தோடனே கண் கலங்கி பிஎஸ்பிஎஸ் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள், உலமாக்களுடைய கதரை இன்றைக்கி விளங்காமல் இருக்காங்க ஜனங்க, என் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு நானும் போனேன். அவங்க வீடு பள்ளியாசக்கிட்டே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டிலேயே சாயா போட்டு கொடுத்து குடிச்சிட்டு சொன்னாங்க, எல்லாம் உங்களுக்கு நீண்ட வயசையும் உடல் ஆரோக்கியம் ஆஃபீஸ் சலாமத்து எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் செஞ்ச இந்த பயானை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் செய்யணும் நீங்கள் அப்படின்னு துவா செஞ்சு அமைச்சான். பிஎஸ்பி ஜெயின் லாபி நசத் அவங்க வீட்டுக்கு போயிடணும், அவங்க ஊருக்கு போயிடணும். அந்த மாதிரி உலமாக்கள் எங்கே போனாலும் கண்ணியப்படுத்துவது, அவர்களை பற்றி அவங்களுடைய உயர்வு பேசக்கூடியது பழக்கம் சுபர் ஷேக் விளையாட்டே இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஜும்மா பயானுக்கு போவோம், 1லேருந்து 1:20 வரைக்கும் டைமு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுப்பாங்க சுபர் ஷேக். 1லேருந்து 1:10 வரைக்கும் நான் பேசுவேன், 1:10லேருந்து 1:25 வரைக்கும் அவங்க பேசுவாங்க. காமஞ்சாலும் பேசுவாங்க. எல்லா ஒரு ஜும்மா பயானையும் அப்படி தான். எந்த ஒரு ஜும்மா பயான் 2 பேர் பேசுவாங்க, 2 ஆலிம் சார். நாங்கள் எங்கே போனோம் 2 பேர் தான். அந்த ஊர் மக்களுக்கு புதுசாக இருக்கும் அது. நான் சொல்லுவேன், ஆயத் ஹதீஸுகளை சொல்லி விளக்கம் சொல்லுவேன். அந்த நான் சொன்ன ஆயத்தை நான் சொன்ன ஹதீஸுக்கே தொடர்ந்து அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. உலக சம்பவங்கள்லாம் சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. பல ஊர் ஐனு ஷேக்பிலா ஒரு கடையில் போனோம். அப்போ 3 நாள் தங்கியிருந்தோம். 3 நாள் தங்குறதுக்கு ஐனு ஷேக்பிலா தன்னுடைய வீட்டை கொடுத்து அழகான ஏற்பாடு, உணவு ஏற்பாடு, என் கூட வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. வரக்கூடிய பெருபாய்களுக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. 3 நாள் ஃபஜர்லேருந்து நைட் வரைக்கும் தாலீம் தான். சில பேர் என் கூட வந்தவங்களாம் பக்கத்துலேயே குற்றாலம் இருக்குது, போய் குளிச்சுட்டு வரலாங்க, 5 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வேணும் பாங்க, நான் வரலேன்ட்டான். சூப்பர் சார், நான் வந்து அல்லாவுடைய தாலீம் மார்க்க சேர்றதுக்காக வேண்டி குளிக்க வரல நான் அப்படின்ட்டு நானும் போகல. அவங்க போகல, நானும் கூட இருந்துக்கிட்டேன் போகல. மற்றவங்களாம் போயிட்டு இருந்தாங்க, போய் கூட வந்து சில பேர் போய் குளிச்சுட்டு வந்தாங்க, போகவே இல்லை. அங்கே சில பேர் வந்து பையத்தை கேட்டாங்க, சுபர் ஷேக் அவங்க பையத்தை வாங்க. இப்போ சொன்னாங்க, இந்த ஊருக்குன்னு சர்க்கார் ஐனு ஷேக் நியமிச்சிருக்கிறாங்க, கடைநல்லூர் ஹலீஃபா நியமிச்சிருக்காங்க. உங்களை பையத்து வேணும்னா அங்கே வாங்கிக்கிங்க, என்கிட்ட வாங்கக்கூடாது, நான் தர முடியாது. அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன், நான் வந்துட்டு நான் போயிடுவேன். இங்கே இருக்கவங்கள தாலீம் வாங்கினா இங்கே தாலீம் நீங்கள் வாங்கிக்கலாம், என் பையத்து வாங்கினா தொடர்ந்து தாலீம் வாங்க வசதியாக இருக்கும், இங்கேயே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஒன்று தான்மா, ஒரு டேங்க்லேருந்து 2 பைப் போட்டிருக்காங்க, இங்கே வாங்கினா என்ன அங்கே வாங்கினா எல்லாம் ஒரே டேங்குடைய தண்ணி தானே. அப்போது ஒரு ஷேக்குடைய ஹலீஃபா தான், எங்கள் ஷேக்குடைய ஹலீஃபா தான் அவங்க,
நீங்கள் வந்து யார்கிட்ட வேணால் தாலீம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி வெளியூருக்கெலாம் போனாங்கன்னா அங்கே ஷேக்நாதுடைய ஹலீஃபாக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சர்க்கார் நாயகம் அவங்களுக்கு சுபுர் ஃபைஸ் நாயகமும் சரி வேறு ஒரு ஹலஃபாக்கள் இருக்கிற இடத்துக்கு போனாங்கன்னா அவங்கள்ட்ட தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுபுர் ஷாக்பிலாம் அப்படி தான். அவங்க வந்து தான் பயத்து கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்களே கொடுக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லி. சேலத்துக்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, நம்ம எல்லோரும் வந்து துவா வாங்க வருவாங்க. யாருக்கும் பயத்தெலாம் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பாவா இருக்கிறாங்க சேலத்தில், அவங்க தார் சர்க்காருடைய ஹலீஃபா, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க, உங்களுக்கு தாலீம் வேணும்னா அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்க பயத்து கொடுக்க மாட்டாங்க. பல தடவை சேலம் வந்திருக்கிறாங்க. எங்கள் பாவா மேலே ரொம்ப முகப்பத்து, பாவா பார்க்க வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு மீலா விழா அது மாதிரி வச்சாங்க கூப்பிடுவாங்க, வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க பாவா காசு கொடுத்துட்டு போவாங்க, பாவாட்ட காசு வாங்க மாட்டாங்க. ஒரு மீலா விளக்கு அதுக்கு கூப்பிட்டுருந்தோம், வந்துருந்தாங்க. அங்கேருந்து சஃபர் செஞ்சு வந்த உடனே டைம் ஆயிடுச்சு, ஒரு மகரிப் ஆயிடுச்சு. வந்து இறங்கணுன்னு மகரிப் தூர் உடனே பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாவா தபால் எழுதியிருந்தாங்க ஃபைசி நாயத்துக்கு, சர்க்காருக்கு. ஃபைசி ஹயாத்தாக இருந்த காலத்தில் சர்க்கார் தங்களுடைய ஹலீஃபா சுபுர் ஷாக்பில் வந்தாங்க. வந்து இத்தனை மணி நேரம் சஃபர் செய்து வந்து ஓய்வெடுக்காமல் உடனடியாக தாலீம் பயன் ஆரம்பித்தாங்க. 1 மணி நேரம் பயன் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து மறுபடியும் 3 மணி நேரம் வீட்டில் மற்றவங்கள்ட்ட இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, தாலீம் பேசிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே வெளியே ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சாங்க. எல்லாம் அவங்க ரஹ்மத் துவா செஞ்சாங்க. தபால் எழுதினாங்க. அந்த தபாலை வந்து சர்க்காருக்கு போகணுன்னு சர்க்கார் அதை எடுத்து சுபுர் ஷாக்கூர் படிச்சுக்காங்க. பாருபா, நான் உன்னை புகழ்றது ஏன் முரீதுன்னு சொல்லுவாங்க, வேறு ஆலிம் ஷாக்கள் புகழ்றது வேறு, அவாமுன்னாசு புகழ்றது, ஜாஹில்கள் புகழ்றது வேறு. ஒரு ஜெயிதான ஆலிம் ஏன் ஷேக்நாது ஹலீஃபா உங்களை பாராட்டி இருக்காங்க. இதான்ப்பா பாராட்டு பத்திரம். அவங்க நாவால் உங்களை பற்றி புகழ்ந்துருக்காங்க. இதுதான்ப்பா உண்மையிலே நமக்கு பாராட்டு பத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சுபுர் ஷாக்பில்லா என் ஃபேஸ் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் நாயகம் அவரை சுபுர் ஷாக்பில்லா கூப்பிட்டு சொல்லி காமிச்சாங்க இந்த செய்தியை. அப்போது இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை ஷேகுமார்கள்ட்ட நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். சரியா? பல இடங்களில் போய் சுபுர் ஷாக்பில்லா சில இடங்களில் போகிறது சொல்லுவாங்க, நாம் பயான் செய்கிறதுக்காண்டி போகிறோம், பல ஊர்களுக்கு போகிறோம், ஒரு ஊராக போவோம், சில இடங்களில் போய் நாம் பாடங்கள் கற்றுக்கொண்டு வர வேண்டியிருக்கு, ரொம்ப பெரிய உபதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் போயிருந்தால் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். எப்போ போனீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்டாங்க. போய் 7 வருஷம் ஆச்சு அப்படின்னா. 7 வருஷமா? என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா. இல்லை 3 வருஷத்துக்கு ஒருக்கா 2 மாதம் லீவ் கொடுப்பாங்க எங்கள் கம்பெனி ரூல்ஸு. இப்போ போன வாட்டி போயிட்டு அவர் மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்க, நான் போய் 3 வருஷம் கழித்து 2 மாதம் லீவ் கொடுக்கறதுக்காண்டி வரலான்ட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அக்கா ஃபோன் போட்டு என் மகளுக்கு கல்யாணம் முடிக்க பேசியாச்சு, கையில் காசு ஒன்றும் இல்லை, தம்பி ஏதாவது கொடுப்பா, உதவி செய்யப்பான்னு அக்கா சொன்னாங்க. நான் யோசித்தேன், நான் இப்போ 2 மாதம் லீவுக்கு வந்தால் 2 மாதம் சம்பளமும் கொடுக்க மாட்டானுவேன். அப்புறம் நான் வர்றதுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் செலவு, அப்புறம் இங்கே வந்தால் செலவு பண்ணுறதுக்கு காசு, எல்லாம் சேர்ந்தால் 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். ஆனால் 3 லட்சம் தான் அக்காவுக்கு கொடுத்தோம்னா, இன்னும் ஒரு லீவை நம்ம அல்லாவுக்கா தியானம் செஞ்சோம்னா அக்கா ஒன்று கல்யாணம் வேறுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கல்யாண செலவுக்கெல்லாம் எல்லா காசையும் 3 லட்சம் 4 லட்சம் அமுச்சு வச்சுட்டு இந்த லீவுக்கு வராமல் அந்த லீவ்லேருந்து வேலை செஞ்சால் எக்ஸ்ட்ரா நம்ம காசு கிடைக்கும்ட்டு இப்போ நான் ஓவர் டியூட்டியும் பார்த்து அந்த லீவையும் கேன்சல் பண்ணிவிட்டு இருந்து அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சு நான் 3 வருஷம் மறுபடியும் 3 வருஷம் இருந்துட்டேன். இருந்துட்டு வரும், அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளைக்கு அதுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. அப்போ தான் வர்றார். 7 வருஷம் ஆச்சுன்னார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கதம்பசை வந்தார். ஒரு சகோதரிக்காக வேண்டி அவங்க பிள்ளைக்காக வேண்டி செஞ்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி தியாகம் யாருன்னா செஞ்சு பார்க்க முடியும்? உங்களுக்கு நான் தான் கதம்பசை செய்யணும். உங்கள் பாதம் தான் என் தலைமையில் நீங்கள் வைக்கணும், நீங்கள் எனக்கு கதம்பசை செய்யக்கூடாது அப்படின்னாங்க. சொன்னாங்க, பாருப்பா நீங்கள் அக்கா தங்கச்சி சண்டை போட்டிருக்கான், 1 ரூபா காசுக்காக வேண்டி சண்டை போட்டிருக்கான். அப்போ தன்னுடைய மனைவி மக்களை கூட பார்க்கணுன்னு ஆசை இல்லாமல் 3 வருஷத்துக்கு வர வேண்டியது 6 வருஷம் கழித்து 7வது வருஷம் வந்திருக்கிறாரு மனுஷன். அந்த அளவுக்கு தன் சகோதரிகளுமே பாசமாக இருக்கார். இவர்கள் இல்லாட்ட அந்தஸ்து மிக்கவர்கள், அவங்களுடைய பாதங்கள் தான் நாம் முத்தம் போடணும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி பல இடங்களில் போகிற இடங்களில் அவர்களுடைய செய்திகளை கேட்டு அது நமக்கு பெரிய படிப்பினை இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டால், பெரியோர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குது. அது நம்ம நல்ல விஷயங்கள் நாமளும் எடுத்து அந்த படிப்பினைகளை பின்பற்றணும்.
அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.